பெரிய கைத்தட்டலுடன் லெட்ஸ் வெல்கம் RJB. This place made me. கோயம்புத்தூர் தான் நான் என்னோட லைஃப் வந்து ஆரம்பிச்ச இடம். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்திருக்காங்க. என் ஜிம் ட்ரெயினர் இங்கே வந்திருந்தார். நான் 47 கிலோவாக இருக்கும்போது என்ன 67 கிலோவாக ஆக்கினவர் அவர் தான். இதில் நீங்கள் ஒரு கேப்ஷன் ஒன்று சொல்லியிருந்தீங்க. என்ன சொன்னார் அந்த மீட்டிங்கில்? ஏதாவது பேசுனீங்களா? நல்லா ஜாலியாக இருந்தேன். நான் வந்து சூர்யா சார் கார் ஓட்டுறதுனா என்னை கொஞ்சம் சிறகுகள் நீளுதே அதுதான் பார்த்துருக்கோம். நம்ம சினிமாவில் பார்த்துருக்கோம். இப்போ அந்த இடத்துல ஜோதிகா மேம் மாதிரி நான் தான் உட்காந்து பாட்டை போட்டு இப்படி டான்ஸ் ஆடி இருந்தேன். நல்லா இருந்தது. நல்லா இருக்கு அப்படி இருந்தது. Keep hope, have faith, really a magic will happen. என் ஒய்ஃப் வந்து பார்த்துட்டு நான் இது பண்ணும்போது பக்கத்தில் அவங்க தான் இருந்தாங்க. ஆமாம், பக்கத்தில் வந்து தட்டி கொடுத்தாங்க. என்னை வெளில கூட்டு போயிட்டு ஏன் இப்படி பண்ண அப்படி கேட்டாங்க. எனக்கும் நம்ம என்ன இப்படி பண்ணிட்டோமே அப்படி இருந்தது. ஹரிணி I am சுபஹரிணி. சுபஹரி என்னப்பா சத்தியம் சாந்தம் மாதிரி சொல்றீங்க? 6 பேர் போறானுங்களா, எழுந்து தம்மடிக்க போறானுங்களா? சுபஹரிணி இன்னுமா நீ இந்த கேள்வியில இருக்க? ஒண்ணே. ஐயோ அம்மா, அவனுங்க போறதுல தப்பே இல்லை, போங்கடா வீட்டுக்கு. நடுவுல ஒரு அரிணிடா, நடு அரிணி. சார் மை நேம் இஸ் சாரு ஹாசினி. சார் என்ன சாரு ஹாசினியா? யாரா உங்களுக்கு எல்லாம் பேர் வைக்கிறா? உங்களை ஹீல் பண்ண நினைக்கும் போது நீங்க உங்களை என்ன பண்ணி ஹீல் பண்ணிப்பீங்க? ஸ்ட்ரெஸ்ல சவுக்கு சங்கர் கேப்பமா. இங்கே ஒரு பையன், சின்ன பையன் கேட்டிருந்தானே, அவனும் இன்ஃப்ளூயன்சர். அவன்கிட்ட கொடுக்காதீங்கடா மைக்க. அவன்கிட்ட கொடுக்காதீங்கடா. அந்த பையன் இவங்கெல்லாம் அவங்க அப்பா பின்னாடியே வீடியோ எடுப்பாரு. அந்த பையன்கிட்ட கொடுக்காதீங்கடா. ஆண்டி அங்கிள் தம்பி தங்கச்சி பச்சை சட்டை. உலகம் பிரசன்ஸ் RJ பாலாஜி பச்சை சட்டை ஸ்பெஷல் மீட்டப். டைட்டில் ஸ்பான்சர்ஸ் வென்ஃபீல்ட் மென்ஸ்வேர் டைலர்ட் கான்ஃபிடன்ஸ், பிரஸ்டா விமென்ஸ்வேர் அனைத்திலும் பெஸ்டா, பிரஸ்டா இன்னர்வேர்ஸ் லெகிங்ஸ் நைட்டிஸ், பவர்ட் பை லைன் ஆஸ்திரேலியன் நோட்ஸ், லைன் நோட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி, வி கேர் எக்ஸ்ட்ராடினரி ப்ராப்ளம்ஸ் ரெக்வயர்ட் எக்ஸ்ட்ராடினரி கேர், கோல்ட் வினர் அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வினர் 5 குவாலிட்டியில வேற ரேஞ்ச். வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா போன வாட்டி நம்ம வந்து சென்னையில் பச்சை சட்டையோட அந்த ஃபேன்ஸ் மீட் பண்ணியிருந்தோம். இப்போ வாலண்டியராக எல்லாரும் கேட்டு இல்லை கண்டிப்பாக கோயம்புத்தூர் மக்களுக்காக பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் டிசைட் பண்ணி இங்கே உங்களுக்காக வந்திருக்கோம் இந்துஸ்தான் காலேஜ்க்கு. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. அண்டு கொஞ்சம் சினிமா நிறைய பர்சனல் விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. எனக்கு தெரியும் எல்லாரும் நிறைய மனக்குமுறல்களோடு இங்கே வந்திருக்கிறீங்க. இது யாருக்கிட்டையாவது சொல்லணும் அப்படின்ற ஏக்கத்தோடு இங்கே வந்து பாலாஜனட்டை நம்ம எல்லாருமே ஷேர் பண்ண போகிறோம். ஹலோ வணக்கம், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 3 மணிக்கு அட்டண்டன்ஸ் போட்டு இன்னும் உள்ளே ஏற்கனவே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ். தேங்க்யூ. ரொம்ப ஹாப்பியாக பார்க்கறதுக்கு வந்திருக்கேன். லெட்ஸ் ஹேவ் அ கிரேட் டைம் ஃபார் த நெக்ஸ்ட் 2 hours. இதுதான் அந்த ஷோ. நிறைய கலாய்க்க போகிறோம், எமோஷ்னலாக இருக்க போது. நீங்கள் 2 பேரும் பேசிக்க போகிறீங்க, அப்பப்போ நான் பேசிக்க போகிறேன். பேபி டாடி ஷோ. அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். எனக்கு இந்த ப்ரோக்ராம் ரொம்ப பிடிக்கும், வாரம் பார்ப்பேன். சூப்பர்ண்ணா. கோயம்புத்தூருக்கு வந்திருக்கீங்க. கோயம்புத்தூருக்கும் உங்களுக்கும் ஏதாவது கனெக்ட்? இங்கே இருக்கிற மக்கள் பற்றி தெரிஞ்சே நடிக்கிறான் பாய். இதெல்லாம் சன் மியூசிக் விஜய் ஆக வேண்டியது. திஸ் பிளேஸ் மேட் மீ. கோயம்புத்தூர் தான் நான் என்னோடய லைஃப் வந்து ஆரம்பித்த இடம். நான் சென்னையில் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு பெருசாலாம் நல்ல ஸ்டூடெண்ட்லாம் சொல்ல முடியாது, ஜாலியாக இருந்தேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு பெட்டர் ஹியூமன் பீயிங்காக, பெட்டர் ஸ்டூடெண்ட்டாக. நான் ஃபஸ்ட்டு வேலை ரேடியோ மிர்ச்சியில் எனக்கு இங்கே தான் கிடச்சிது. 98.3 FM ரேடியோ. என் கூட எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்திருக்காங்க. என் ஜிம் ட்ரெயினர் இங்கே வந்திருந்தார். நான் 47 கிலோவாக இருக்கும்போது என்ன 67 கிலோவாக ஆக்கினவர் அவர் தான். அப்போ ட்ரெயினராக இருந்தார். இப்போ ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருக்கார், கமலக்கண்ணன். ஸோ நான் இங்கே இருக்கும்போது தான் கல்யாணம் பண்ணேன். இங்கே இருக்கும்போது தான் பிஜி படித்தேன். இங்கே தான் முதல் ஜாப் கிடச்சிது. இங்கே தான் வந்து ஐ ட்ரெயின்ட் டு ஒர்க். எனக்கு எப்படி வேலை செய்யணுன்றது இந்த ஊர் தான் கற்றுக் கொடுத்தது.
ஒரு 5 years இருந்தேன், பட் ஆனால் the memories will stay with me forever. So கோயம்புத்தூர் is like the place which created me. இப்போ கருப்போட கிட்டத்தட்ட அந்த 4 மாதம் வந்து அதுக்காக பயங்கரமாக மெனக்கட்டிங்க. நிறைய இடங்களுக்கு போய் அந்த படத்தை எவ்வளோ தூரம் ப்ரொமோட் பண்ணணுமோ ப்ரொமோட் பண்ணீங்க. அப்படி நீங்கள் பண்ணதுக்காக ஒரு பெரிய பலன் தான் இப்போ கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 340+ crores வந்து தேட்ரிக்கலாக மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்கு. இது போக ஓடிடி, சேட்டலைட், இப்படி பல பிஸ்னஸ் இருக்குது. அந்த சக்ஸஸ்லேருந்து வெளியே வந்துட்டீங்களா? எப்படி இருக்குது அந்த சக்ஸஸ்? நான் எதுக்கு வெளில வரணும்? வெளில வரக்கூடாது. ஏன்னா இதுக்கு தான் நான் வேலை செஞ்சுருக்கேன். 950 days ப்ளஸ் நான் வந்து இது நீ 4 மாதம் சொல்கிறேன், நான் வந்து 33 மாதம் சொல்கிறேன். 33 மாதம் 34 மாதமாக இந்த லாஸ்ட் ஒரு 30 நாளில் நடந்த மூமெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். நான் இன்னும் வெளில வரல. நான் இதில் தான் இருக்கேன். இதில் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ ஹாப்பியாக இங்கே உட்காந்துருக்கேன். ஐ வாண்ட் டு என்ஜாய் திஸ் சக்ஸஸ். திஸ் ஃபீல்ஸ் வெரி குட். ஏன்னா இதுக்கு தான் நம்ம வேலை செய்கிறோம். இது வேலை செஞ்சு இன்றைக்கி காரில் வரும்போது இந்த இடத்துக்கு வரும்போது என்னோடய பையன் என் கூட இருந்தான். 10 வயசு ஆகுது. ஸோ நாங்கள் ஒரு கேம் விளையாடிட்டு இருந்தோம். எல்லாருக்கும் வந்து ரோட்டில் போகிறவங்களுக்கு அவன் ஹாய் சொல்லுவான். ஹாய் சொல்லினா அவங்க திருப்பி ஹாய் சொன்னாங்கன்னா அது ஒரு பாயிண்ட். ஸோ நாங்கள் வந்து பாலக்காடு வரைக்கும் போயிருந்தோம். ஸோ அங்கேருந்து திரும்பி வரும்போது அவன் ஹாய் சொல்கிறான், இன்னொருத்தவங்க ஹாய் சொல்கிறான். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா 50 வந்தால் வின்னு. இப்போ 50 வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் அவன் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து அப்படி சொன்னான். நான் சொன்னேன், இல்லைப்பா இப்போ 1 hour 1.5 hours விளையாடிட்டு இருக்கோம், நீ வின் பண்ணிட்ட, வி ஹேவ் டு செலிப்ரேட் திஸ்ன்னு ஒரு இடத்துல நிறுத்தி நேந்திரங்காய் சிப்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டோம். எனக்கு அந்த நேந்திரங்காய் சிப்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த 50 பேருக்கு 1.5 மணி நேரத்துக்கு எல்லாருக்கும் கை காமிச்சு 2 பேர் விளையாடி இருக்கோம். அதோட பலனே அந்த ஒரு பிட் ஸ்டாப். அந்த இப்போ எதுக்கு ரேஸ் ஓட்டிட்டு ஜெயிச்சுட்டு மேலே போய் இது பண்ணுறாங்க? ஓகேங்க பாய், நான் வின்னுட்டு வீட்டுக்கு போயிடலாம்ல. சரி, இந்த மொமெண்ட் செலிப்ரேட் பண்ணுறது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோமோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ வாண்ட் டு டேக் திஸ் மொமெண்ட் டு பி தேங்க்ஃபுல் டு ஆடியன்ஸ், டு ஃபேன்ஸ், டு காட், டு எவ்ரி ஒன் அரவுண்ட் மீ, மை டீம். இப்போ என்னோடய டீமோட நான் வந்து ஒரு 1 week பிரேக் எடுத்துகிட்டு எல்லாரையும் வெளில கூப்பிட்டு போயிட்டு வந்தேன். ஸோ எனக்கு வந்து 2.5 வருஷம் அவங்க மிலிட்ரி மாதிரி வேலை செஞ்சுட்டாங்க. பயங்கர ஸ்ட்ரிக்டாக ஒரு டீமில் பயங்கரமாக வேலை. ஸோ எனக்கு இப்போ என் டீமோட செலிப்ரேட் பண்ணோம், என்னோடய க்ரூவோட க்ரூன்றது 200 பேர் இருக்கிற க்ரூ, அதோட என் ஃபேமிலியோடு இருக்கணும், என் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணும். ஸோ ஐ வாண்ட் டு டேக் திஸ் மொமெண்ட் டு செலிப்ரேட். அப்பா போதும் ஓவராக செலிப்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னு எப்போ எனக்கு தோணுதோ ஐ வில் மூவ் ஆன் டு another ஒர்க். அது வரைக்கும் நான் இந்த மொமெண்ட்டில் தான் இருக்கேன். ஜாலியாக இருக்கேன். அப்படியே அப்படி இருக்கேன். நல்லா இருக்குது. செலிப்ரேஷன் இன்னும் முடியல. கருப்பு பற்றி சில விஷயங்கள் கேட்கணும் அப்படின்றது. நீயே கேட்பியா இல்லை அவங்க கேட்பாங்களா? அந்த கருப்பு பற்றி ஒரு எல்இடியில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. அது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃபோட்டோ. அது பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக காரில் அந்த வீடியோ பார்த்தோம். அது உங்களுக்கு கார் கொடுத்த வீடியோவா? எனக்கு கார் கொடுத்த வீடியோ தான் என்னோட கிஃப்ட். அது ஆனால் வெளியே எங்கேயுமே சொல்லலையே. அதான் இல்லை நான் தான் சொன்னேன்ல, இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்குமே பதில் சொல்ல வேணாம். எல்லாமே நம்மளை சுற்றி டெய்லி ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். நம்ம எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணுறது, பதில் முன்னாடி நான் பண்ணியிருப்பேன். லைக் என்னோட ஒரு 10 வருஷம் முன்னாடி செல்ஃப் வந்து எல்லாத்துக்கும் இமீடியட்டாக பதில் சொல்லுவோம், ஆக்ட் பண்ணும், ரியாக்ட் பண்ணும். நான் சொன்னால என் டீமோட நான் ஊருக்கு போயிருந்தேன். 1 வாரம் 10 நாள் ஊர்லேயே இல்லை, ஃபுல்லாக கம்ப்ளீட்லி ஃபோன்லாம் வச்சுட்டு செமையாக டிஸ்கனெக்டட், வெரி ஹாப்பி ஸ்பேஸ். அந்த மாதிரி சேம் டைம் சூர்யா சார் வந்து மீட் பண்ணி டைரெக்டாக பார்த்து அந்த கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களுக்கு ஆசையாக இருந்தது 2 பேருக்குமே. ஸோ நானும் இல்லை அவரும் இல்லை அப்படின்னும் போது வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம் வேர் போத் ஆஃப் அஸ் வேர் இன் சென்னை. அன்றைக்கி தான் அந்த அவங்க வீட்டில் அது நடந்தது. பட் ஆனால் டு பி வெரி ஆனஸ்ட், நீங்கள் ஒரு வேலை பண்ணுறீங்க, அந்த வேலை செமையாக பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 50 லட்ச ரூபாய் கிஃப்ட் உங்களுக்கு ஒருத்தர் கொடுக்குறாரு. சரி, இது 50 லட்ச ரூபாய் கிடையாது. ஆனால் இவ்வளோ பெரிய கிஃப்ட்டை ஒருத்தர் நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்படின்னும் போது இதுதான் ஃபஸ்ட் டைம். அதுவும் நீங்கள் அழுதது ஃபஸ்ட் டைம், அதுதான் ஃபஸ்ட் டைம். அதோட பெரிய கிஃப்ட் அவர் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, லைஃப் ஆஃப்டர் கருப்பு, திஸ் லைஃப் வித் கருப்பு. ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டஸில் இருக்கிற ஒரு ஹீரோ ஒரு விஷயத்துக்கு ஓகே சொல்லி ஒரு கேள்வி கேட்காம படத்தையே பார்க்காம, படத்தை பார்க்கவே இல்லை, ரிலீஸ்க்கு அப்புறம் 1 week கழித்து பார்த்தாரு. அண்ட் பேபி கண்ணனுக்கு என்ன ரோல், அவன் எவ்வளோ டைலாக் வச்சுருக்கான், என்ன சீனில் இருக்கான், நான் எத்தனை இது எதுவுமே கேட்கல. என்கிட்ட கதை கேட்டார், அப்புறம் ஃபியூ questions, that's it. He changed my life forever. So I'm forever grateful to Surya sir. And this எங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்பெஷல். It is not about the external crowd. வெளில இருந்து பேசுகிற எதுவுமே வந்து அவரையும் பாதிக்காது, என்னையும் பாதிக்காது. பிகாஸ் நாங்கள் ரொம்ப டீப்பாக we have a great friendship that we speak beyond films. We speak about family, we speak about other things that are personally very very close to us. ஸோ எனக்கு இந்த படத்து மூலியமாக இந்த லாஸ்ட் 2 வருஷத்தில் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரிலேஷன்ஷிப் கிடச்சிது அவரோட. எனக்கு லைஃப்பில் பிடிச்ச 10 பேரில் என்னோடய ஃபேமிலி உட்பட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற 10 பேர் எனக்கு அவரும் இருக்கார். ஸோ அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அவரை. அண்ட் ஒருத்தரை வந்து நீங்கள் ஒன் சைடடாலாம் அவ்வளோ பிடிக்கிறதுக்கு இது பண்ண முடியாது. 2 பேருக்கும் அவ்வளோ பிடிக்கும். ஸோ வி ஹேவ் கிரேட் ரெஸ்பெக்ட் அண்ட் கிவன் அ சான்ஸ் ஐ வாண்ட் டு ஒர்க் வித் ஹிம் அகைன் அண்ட் அகைன். அண்ட் நேற்றுக்கு ராத்திரி நாங்கள் ஃபோனில் பேசும்போது வி ஸ்போக் த சேம் திங். சீக்கிரமே செமையாக ஒன்றத்தோடு வரேன்,
சீக்கிரமே சமயாவனத்தோட வாங்க. ஸோ இது வந்து மியூச்சுவலான ஒரு ஃபீலிங். ஸோ அதனால் வந்து அன்றைக்கி வீட்டுக்கு போய் பார்த்தது வந்து ரொம்ப நாள் கழித்து பார்த்தோம். நாங்கள் டெய்லி பார்த்துட்டே இருப்போம், பேசிட்டே இருப்போம், ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கோம். 10 நாளாக 2 பேருமே பேசலை. ஏன்னா 2 பேருமே ஊரில் இல்லை. அவர் ஷூட்டில் இருக்கார், நான் வேறு ஒரு ஊரில் இருக்கேன். தட் மூமெண்ட் வாஸ் வெரி ஸ்பெஷல். ஒரு கார், ஒரு கிஃப்ட்டு, அதெல்லாம் தாண்டி நம்ம செமையாக வேலை பண்ணதுக்கு யார் கூட வேலை பண்ணமே அவங்களும் அவ்வளோ ஹாப்பியாக நம்மளுக்கு ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்ற மூமெண்ட். ஸோ இட் வாஸ் வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் ஃபார் மீ. அதில் ஒரு வாய்ஸ் ஒன்று வரும், சார் பயங்கரமாக கார் ஓட்டு போவீங்களே சார் அப்படின்ற மாதிரி. உண்மையிலே பயங்கரமாக ஓட்டுவாரா? எனக்கு அன்றைக்கி தான் நான் போகிறேங்க. சரக்குன்றாரு, புருக்குன்றாரு, விழுக்குன்றாரு. டி நகரில் வேறு கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தது அப்போது. ஸோ அவங்க வீட்டிலேருந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம் டி நகரில். நல்லா ஜாலியாக இருந்தேன். நான் வந்து சூர்யா சார் கார் ஓட்டுறதுனா என்னை கொஞ்சமாக சிறகுகள் நீளுதே அதுதான் பார்த்துருக்கோம், நம்ம சினிமாவில் பார்த்துருக்கோம். இப்போ அந்த இடத்துல ஜோதிகா மேம் மாதிரி நான் தான் உட்காந்துருந்தேன். உட்காந்து பாட்டை போட்டு இப்படி டான்ஸ் ஆடி இருந்தேன். நல்லா இருந்தது, நல்லா இருக்கு அப்படி இருந்தது. கருப்பு 2 லீடு வேற கொடுத்துருந்தீங்க. அது கூடிய சீக்கிரமே நடக்குமா இல்லை கொஞ்சம்? நான் இன்னும் இந்த இதுலேருந்தே வெளில வரலன்றேன். கொஞ்ச நாள் ஆகும் சொன்னீங்க. மறுபடியும் அவர் கூட ஒர்க் பண்ண. ஆமாம் பண்ணுவேன். அதாவது கடவுள் அருளால் நிறையா இருக்குமா அப்படி கேட்க. கொஞ்ச நாள் கழிச்சு, சிறிது நாட்கள், சிறிது மாதங்கள் கழித்து. எனக்கு இப்போதைக்கு மைண்டில் எதுவுமே இல்லை. ஜாலியாக அப்படியே க்ளீன் ஸ்லேட்டாக இருக்குது. நோ ப்ரெஷர், நோ டென்ஷன், ஒன்லி ஆர்ஜேபி யூனிவர்ஸா இருறா, நானே அது என்ன யூனிவர்ஸ்னு யோசிச்சுக்கிறேன். இல்லை, இப்போ வரும் நன்றி உணர்ச்சி ஒண்டி தான் இருக்குது. இதில் நீங்கள் ஒரு கேப்ஷன் ஒன்று சொல்லியிருந்தீங்க, கருப்பு இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது ஒரு கேப்ஷனோட சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கும் விஜய் சாருக்கும் அந்த கருப்பு இந்த கனெக்ட் பற்றி சொல்லலாமா? முதல்ல வந்து எனக்கும் சாருக்கும் வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஐ நோ இம் ஃபார் த லாஸ்ட் 6-7 இயர்ஸ். ரொம்ப, அதாவது நான் சொல்கிறது பர்சனலாக. ஸோ அப்போ வந்து நான் ஏற்கனவே வந்து என்கிட்ட ஒரு வாட்டி மூக்குத்தி அம்மனுக்கு அப்புறம் கூப்பிட்டு கதை கேட்டாங்க. நான் ஒரு கதை சொன்னேன். பட் ஆனால் அது ரொம்ப பெருசாக இருந்தது. இது இவ்வளோ பெருசாக இருக்கே, எப்படி இப்போ உடனே பண்ணுவீங்க அப்படி கேட்டார். அப்போ நான் சொன்னேன், 14 மாதம் இருக்குது, நீங்கள் இப்போ ஒரு படம் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் லியோ அப்போ பேர் வைக்கல, பட் லோகேஷோட ஒரு படம் பண்ண போகிறீங்க, அப்புறம் 14 மந்த்ஸில் நான் ரெடி ஆகிடுவேன், நான் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்துடுவேன் அப்படி சொன்னேன். நான் சொன்னது இந்த ஏப்ரல் அப்படின்னா, நான் நினச்சது அடுத்த ஏப்ரல். ஸோ அவர் 3 மாதத்தில் சொன்னார், நான் 14 மாதத்தில் நினச்சேன். ஸோ அது நடக்கலை அப்போது. பட் இந்த படம் நான் ஃபர்ஸ்ட் வாட்டி சார்கிட்ட தான் போய் சொன்னேன். இட் ஸ்டார்டட் ஃப்ரம் யூ அப்படின்னு சொன்னதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கு சூர்யா சாரோட ஆக்சஸ் கிடச்சதே விஜய் சார் இந்த கதையை கேட்டதுனால தான். ஸோ சூர்யா சாரே ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார். இப்போ அவர்கிட்ட கதை சொல்லணும் அப்படின்னா ரேண்டமாக வந்து நீங்கள் போய் கதை சொல்ல முடியாது. ஸோ ட்ரீம் வாரியர் ப்ரொடக்ஷன்லேருந்து என்கிட்ட ஃபஸ்ட் வாட்டி கால் பண்ணி இந்த ப்ரொடியூசர்ஸ் என்கிட்ட பேசும்போது கேட்டதே, நீங்கள் விஜய் சாருக்கு சொன்ன கதை இருக்காமே அதை சொல்கிறீங்களா அப்படி தான் கேட்டாங்க. ஸோ எனக்கு ஒரு டோர் ஓப்பன் ஆகிறதுக்கே நான் விஜய் சாருக்கு நரேட் பண்ணது தான் காரணமாக இருந்தது. ஸோ சம்வேர் என்னோடய மைண்டில் வந்து என்னோடய ஹார்ட்டில் வந்து அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம். பிகாஸ் படம் பண்ணலை, எனக்கு படம் பண்ணது சூர்யா சார் தான். வாட் எவர் மை லைஃப் இஸ் டுடே. இப்போ நான் வரும்போது இவ்வளோ பேர் கத்துறாங்க, இங்கே மட்டும் தமிழ்நாடு ஃபுல்லாக கோயில் போகிறேன், அங்கே அவ்வளோ பேர் இது பண்ணுறாங்க. இந்த லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட் நடந்தது இப்போ எனக்கு சூர்யா சார் படம் பண்ணதுனால தான். பட் அந்த முதல் டோர் ஓப்பன் பண்ணது விஜய் சாருக்கு சொன்ன கதை இருக்கா நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டது தான். ஸோ அதனால் எனக்கு ஐ திங்க் தட் மீட்டிங் வித் ஹிம் வாஸ் வெரி ஸ்பெஷல். நான் வந்து இப்போ எப்படி ஒரு மாசாணி அம்மன் கோயிலில் தான் நம்ம வந்து கருப்பு படத்துக்கு பூஜை போட்டோம். ஸோ அதே கோயிலில் வந்து தேங்க்ஸ் சொல்லும்போது தான் எனக்கு இந்த சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகும்னு தோணுச்சு. அதே மாதிரி நான் சாருக்கு தான் ஃபஸ்ட்டு நரேட் பண்ணேன். ஸோ அங்கேருந்து தான் இதை ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனால் அவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு நான் போயிருந்தேன். என்ன சொன்னார் அந்த மீட்டிங்கில்? ஏதாவது பேசுனீங்களா? கருப்போட சக்ஸஸ் கண்டிப்பாக பேசல, நான் அப்படியே பார்க்காம வந்துட்டேன். அப்படியே என் பையன் என்னப்பா பர்சனலாக வேணாம், அவர் வந்து நல்ல ஸ்கிரிப்ட், அது சூப்பராக இருக்கும் எனக்கு தெரியும் அந்த ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் கிட்ட சொன்னார். அப்புறம் வந்து நல்லா பேசினார், ரொம்ப ஹாப்பியாக, லைக் ஹி வாஸ் வெரி ஹாப்பி ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் கருப்பு. வேறு என்ன சொல்கிறது. அதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் கிட்டே இருந்தோம். ஸோ நல்லா இட்ஸ் அ குட் மீட்டிங், வெரி ஹாப்பி மீட்டிங். அவங்ககிட்டே கேட்டுறேன், நீ நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் வாங்க பார்க்குறேன் என்கிட்டேருந்து. சூப்பர்ண்ணா. உங்களுடைய ஃபேன்ஸ்கிட்டேருந்து கேள்விகளை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். யார் கேட்க போகிறா? அந்த சின்ன பையனா? இந்த பையன் பச்சை சட்டை போட்டு வந்திருக்கேன். இப்போ 2013 நீங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் என்ட்ரி ஆனீங்க, ஹீரோவாக வரீங்க, காமெடியனாக வரீங்க, இப்போ கருப்பில் வில்லனாக வந்துட்டீங்க. அடுத்து ஜென்சிக்கு கோஸ்ட் ஹாரரா எப்போ வருவீங்க? கோஸ்ட் ஹாரரா பேயா எப்போ வருவேன்னு கேட்குறியா? அப்படியே கேளண்டா. எப்போ சுந்தர் சி சார் அரண்மனை 5ல் என்ன கூப்பிட்றாரோ அப்போ பேயா வந்துடுவோம்பா. இங்கே ஒரு பையன், சின்ன பையன் கேட்டிருந்தானே, அவனும் இன்ஃப்ளூயன்சர் தான். அவங்ககிட்ட கொடுக்காதீங்கடா மைக்கை. அவங்ககிட்ட கொடுக்காதீங்கடா. அந்த பையன் இவங்கெல்லாம் அவங்க அப்பா பின்னாடியே வீடியோ எடுப்பார், அந்த பையன்கிட்ட கொடுக்காதீங்கடா. அந்த பொண்ணு முதல் பெண்மணி கேளுங்கள். ஹாய்ண்ணா. ஆக்சுவலாக ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கன்வே பண்ணி. என் பேர் ஹரிணி. நான் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன்.
உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. யூனிவர்ஸ் தெரியாது, நான் பார்த்ததே இல்ல. அண்ணா பின்ன அப்புறம் என்னமா 30 நாள் உங்க okay, யூனிவர்ஸ் okay. ஷூட் பண்ணோம். அப்புறம் தெரியுமான்னு கேக்குறேன். ஆக்சுவலா என்னன்னா பச்சை சட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ வாஸ் இன் 11th or 12th. உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும்னா டைம் கிடைக்குமா? ஆமா போன் 98400. இல்ல ஸோ பச்சை சட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ வாஸ் இன் 11th and 12th. நான் ஆல்மோஸ்ட் 8thலேயே டிசைட் பண்ணிட்டேன் படித்தா டிஎன்ஏவில் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை மாதிரி ஒரு கனவு வச்சு தான் நானும் ஓடிட்டு இருந்தேன். இல்லை எனக்கு டிஎன்ஏவில் தான் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு கோர்ஸ் ஆனால் டிஎன்ஏவில் தான் படிக்கணும். ஸோ ஒரு நாள் 12th நான் ஃபெட்டப் ஆகிட்டேன். என்னோட கனவு விடணும் அப்படின்ற அந்த ஒரு நிலமை வந்துருச்சு. ஸோ அன்றைக்கி நான் யூஸ்வலாக மண்டே அங்கே ஷோ கேட்பேன். அன்றைக்கி கேட்டப்போ தான் வந்துட்டு நான் இல்லை இது ரீஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் அப்போ அதுக்கு கரெக்டாக ரிலேட்டடாக பேசியிருந்தீங்க. கனவு விட்டுறாதீங்க. நீங்கள் எல்லா கண்டென்ட்டும் ஆக்சுவலாக மிக்ஸ் பண்ணி பேசுவீங்க. ஒருத்தரோட பர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கோ அதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் வந்துட்டு கேட்டுட்டு ரொம்ப பாரா இவர் நம்மள மாதிரியே யோசிக்கிறாரு அப்படின்னு இருக்கும். ஆனால் அந்த டே வந்துட்டு எனக்கும் அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த டே நான் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணேன் அண்ணா இங்கே படிக்கிறப்போ. ஸோ அவங்கள ஃபஸ்ட் டைம் பார்த்தும்போதே நான் உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சேன் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே. பட் பேச விடலை. பட் இங்கே வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறது ஒன்று தான். அன்றைக்கி அந்த ஃபீட்பேக்லாம் வச்சுருப்பீங்க தெரியுமா? பச்சை சட்டையில் ஆக்சுவலாக ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த ஷோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த குட்டியார் காலம் இருக்குது. அதில் நான் சொல்லியிருந்தேன் நான் கண்டிப்பாக வந்துட்டு டிஎன்ஏல ஜாயின் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் வாஸ் த மூமெண்ட் ஆக்சுவலி. ஸோ நிறைய இடத்துல நீங்கள் வந்துட்டு ஒரு ஹீலராக இருந்திருக்கீங்க. உங்கள் ஷோ கேட்டு தான் நான் ஒரு நாள் நல்லா ஞாபகம் இருக்குது. தீபாவளி அன்றைக்கி மண்டே எனக்கு தீபாவளி நல்லா போனதாக சரித்திரமே இல்லை. பட் உங்கள் ஷோ கேட்டு பாரா லைஃப் இவ்வளோ தூரம் ஒருத்தரை எடுத்துகிட்டு போகுமா அப்படின்றதெல்லாம் தோணுச்சு. ஸோ உங்களை பார்த்து இன்னும் நிறையா கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். நான் உங்களை அண்ணான்றதை தாண்டி எப்படி பார்க்குறேன்னா என்னோட ஓல்டர் வெர்ஷனாக தான் பார்க்குறேன். பாரு என்ன மாதிரியே டிசைட் பண்ணுறாரு, என்ன மாதிரியே ஒரு மாதிரி ஆக்வர்டான ஒரு மூமெண்ட்லேயே சரி ஓகே பரவாயில்ல இதுவும் லைஃப்பில் இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிற இன்னொரு மூமெண்ட் ஒன்று ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். உங்களை நீங்கள் செம்மையாக லவ் பண்ணுங்க அப்படின்ற அந்த மூமெண்ட். அண்ட் முடிக்கும் போது நீங்கள் இதை தான் சொல்லி முடிப்பீங்க. உங்களை நீங்கள் முடிஞ்சால் பார்த்துக்கோங்க, பக்கத்தில் உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கணும் முடிஞ்சால் பார்த்துக்கோங்க அப்படின்ற மூமெண்ட்லாம். ஸோ இந்த மாதிரி நிறையா மூமெண்ட்ஸ் இருக்குது பச்சை சட்டையில். கொஞ்சம் ப்ளீஸ் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிங்க பச்சை சட்டையை. சூப்பர்மா, இன்னும் பாட்டாவே படிச்சிட்டேன். இல்ல நான் ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கேன். எமோஷனல் ஆக கூடாது. சொல்லவே இல்ல. ஹரிணி சூப்பர் ஹரிணி, थैंक यू. அழக கூடாது அப்படினு நினைச்சேன். அழகல பட் ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸா இருக்கு உங்ககிட்ட பேசுறது. அப்படியே பேசினா 25 நிமிஷமா பேசினேங்கற நர்வஸா இருக்குன்ற. சூப்பர்மா. டிஎன்ஏல இப்போ என்ன படிக்கிற? செகண்ட் இயர் ஃபுட் டெக்னாலஜினா. ஃபுட் டெக்னாலஜி ராக்கெட் படி. ஓகே சூப்பர், சீக்கிரமே ஆரம்பிச்சிடுறேன். ஃப்ரெண்ட் ஆக்சுவலா இவ தான் எனக்கு வந்துட்டு இன்ட்ரோ듀ce பண்ணா. இவளும் பேசணும்னு சொன்னா. பச்சை சட்டை வந்துட்டு இன்ட்ரோ듀ce பண்ணது இவ தான். பக்கத்துல மைக் கொடுங்க அவங்க கிட்ட மைக் கொடுங்க. சொல்லுங்க. அண்ணா ஹாய், ஐ அம் சுபஹரிணி. சுபஹரிணியா? யா. ஹரிணி சுபஹரி என்னப்பா சத்தியம் சாந்தம் மாதிரி சொல்றீங்க? ஹரிணி சுபஹரிணி. ஓ ரெண்டு தியேட்டர் மாதிரி இருக்கீங்க. சொல்லுங்க. ஹாய் அண்ணா, உங்ககிட்ட பேசுறதுல ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சொல்லுங்க உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? அண்ணா நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. உங்ககிட்ட இருந்து கலாய் வாங்கணுன்னே எனக்கு ஆக்சுவலி ஆசை இருந்துச்சு. நீங்கள் எல்லாரையும் ஏதாவது சொல்லி ரோஸ் பண்ணுவீங்க, என்ன சொல்லி ரோஸ் பண்ணுவீங்க. நான் எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய ப்ரிப்பேர் பண்ணேன். இவ பேசினதுக்கப்புறம் எல்லாமே மறந்து போச்சு எனக்கு. நான் இவ்வளோ மாதிரி தான் நான் ஸ்கூல் படிக்கிறப்பலேருந்து உங்கள் பாட்காஸ்ட் கேட்டுட்ருக்கேன். நிறைய கேட்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஷினே மறந்துட்டேன் ஆக்சுவலி. மறந்துட்டேனா? போ பரவாயில்ல. இல்லை கேட்குறேன் இருக்கா? மற்றபடி ஐ லவ் யூங்க அந்த மாதிரி சொல்கிறேன். இருக்கு ஹலோ இருக்குங்க. மற்றபடி ஐ ஹேவ் கொஸ்டின்ங்கன்ற மாதிரி சொல்லுமா. இருக்கு. யா இப்போ எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நான் டெஃபினட்டாக உங்கள் ஷோ கேட்பேன். நிறைய நாள் தூக்கம் வரலனாலும் உங்கள் ஷோ கேட்பேன். எனக்கு நிறைய வந்து ஒரு ஹீல் நான் ஷோவில் வந்து அப்போ இல்லை தூக்கம் வரலன்னா என் ஷோ கேட்பியா? இல்ல நான் பேச தூங்கிடுவியா? சம்டைம்ஸா? நான் என்ன ஹரிஹரன்ஜியா? நான் உயிரே அப்படியா பண்ணுவேன்? என்னமா எப்படி சொல்றேன்? நான் கூட ஏதோ நல்ல கருத்தா நாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்சேன். நான் கேட்பேன். நீ இப்போ வரைக்கும் கேள்வியே கேட்கல. கேளுமா. நீங்க கேட்கணும். ஹரிணி சொல்லுங்க. நர்வஸா இருக்கீங்க வேற, கம்மியா பேசுவீங்க. ஆமாண்ணா. ஸோ இந்த நிறைய டைம் நீங்கள் ஹீல் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணும்போது இல்லை நீங்கள் உங்களை ஹீல் பண்ண நினைக்கும் போது நீங்கள் உங்களை என்ன பண்ணி ஹீல் பண்ணிப்பீங்க? ஸ்ட்ரெஸ்ல சவுக்கு சங்கர் கேட்போமா?
நிஜமாலேம்மா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அவர் பேசுறது. ஸோ அதனால் அவர் இது கேட்பேன். ஓகே சவுக்கு சங்கர் கேட்டால் நீ உனக்கு எப்படி நான் பேசினா தூக்கம் வரும், எனக்கு அவர் பேசினா தூக்கம் வந்துடும். அப்படியே காதில் வச்சுனே அப்படியே தூங்கிடுவேன். தூக்கம்லாம் வராதுண்ணா, அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும், ஃபன்னாக இருக்குமா? எனக்கு அவர் கேட்டால் நல்லா இருக்கும். 6 பேர் போகிறானுங்களா, எழுந்து தம்மடிக்க போகிறானுங்களா இல்லை தெரியாமல் உள்ளே வந்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன். அவனுங்க ஏதோ கரிகாலன் மேஜிக் ஷோன்னு நினச்சி வந்துட்டானுங்க. சுபர் நீ இன்னுமா நீ இந்த கேள்வியில் இருக்க? அவனுங்க போகிறதுல தப்பே இல்லை, போகடா வீட்டுக்கு. அண்ணா இத்தனை நாளா வந்து உங்க பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருக்கேன்ல. ஹேய் நீ தான்டா ஆங்கர், பேச விட்டு வேடிக்கை பார்த்து. நான் தான் முதல்ல சொன்னேன் இல்லை, நான் ரொம்ப கம்மியாக தான். இப்போ நீ எதுக்கு இந்த உட்காரு? சூப்பர், நீ கேளுமா என்னம்மா வேணும்? ட்ரீம் வந்து ட்ரூ ஆன மாதிரி இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் மூமெண்ட். ஸோ தேங்க்யூ சொன்னியா? யா சரி சுபரிணி, தேங்க்யூம்மா தங்கச்சி. அரிணி சுபரிணி, உங்க கூட வேற யாரா இருக்கா? வீர அரிணி இருக்காங்களா? இல்லையா? சார் ஆமாண்டா. அந்த பொண்ணுகிட்ட நடுவில் ஒரு அரிணிடா, நடு அரிணி. இல்ல சார். சார் மை நேம் இஸ் சாரு ஹாசினி. சார் என்ன சாரு ஹாசினியா? யாரா உங்களுக்கெல்லாம் பேர் வைக்கிறா? சாரு ஹாசன் சுஹாசினி ரெண்டுத்தையும் சேர்த்து சாரு ஹாசினின்னு வச்சிருக்காங்க. தெரியல சார், வீட்ல ஏதோ வச்சிட்டாங்க சார். சாரு ஹாசினி தானே சொன்னாங்க அவங்க? ஆமா சார். நிஜமாலே உன் பேர் அதானா? ஆமா சார். வாவ், சுஹாசினி மேம், சாரு ஹாசன் சார் உங்க ஃபேன். சார் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி இங்கே நிறைய பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்களே சார், யூஜி பண்ண பிஜி பண்ண அப்படின்லாம் சொன்னீங்களே சார். தெரியாம பண்ணிட்டேன், என்னன்னு சொல்லு. ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன பண்ண போகிற? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? இல்லை உங்களுக்கு தெரியுமா ஆக்டிங் ஹோஸ்டிங் இதுதான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டே உங்களுக்கு தெரியுமா? நான் ஒரு 22 இயர்ஸாக இன்டர்வியூ கொடுத்துனுக்கிறேன். எங்கள் வீட்டில் இந்த கேள்வியே கேட்க மாட்டாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து வாட்னு அன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. பசிக்குதுமானா இந்த கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குது ஃப்ரிட்ஜில் குடின்றுவாங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்து வாட் நெக்ஸ்ட்லாம் கேட்டதே இல்லை. என் வீட்டில் அதுவே ரிலேட்டிவ்ஸ் சார், பிக்கெஸ்ட் கொஸ்டின். பிக்கெஸ்ட் கொஸ்டின் அது வந்து ரிலேட்டிவ்ஸ் கேட்பாங்கல்ல சார், வெளியே போனா எங்களுக்கு சொந்தக்காரங்களே கிடையாது. உங்க பையன் எங்களுக்கு சொந்தக்காரங்களே கிடையாதுமா. மொத்தம் நாங்கள் 3 தங்கச்சி ஒரு தம்பி, அம்மா தாத்தா. நாங்கள் எல்லாம் ஒரு ஆட்டோவில் போனோன்னா அதான் எங்கள் மொத்த உலகம். அதுக்கு வெளியில் எங்களுக்கு ஃபேமிலியே கிடையாது. ஸோ எங்களுக்கு என்னவா இருக்குன்னா, எங்களுக்கு அன்றைக்கி நாளில் பிரச்சனை இல்லாமல் எங்கள் வீடை ஓட்டணும். வாட் நெக்ஸ்ட் அப்படிலாம் யோசிக்கிற லக்ஸுரிலாம் இல்லை. அப்படியே ஜாலியாக இருந்தோம் நாங்கள் அப்படியே. சார் அப்போ உங்களுக்கு எப்போ இந்த யோசனை வந்துச்சு சார்? எப்பவுமே வரல. தானா இல்லை ஹோஸ்டிங் தானா அப்படின்ட்டு? எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா. அது நான் காலேஜ் போய் செம்ம ஜாலியாக இருக்கணும் 3 வருஷம் நினச்சேன். நான் காலேஜ் போனேன். பிஜி படிக்கும்போது செம்மையாக இந்த பிஜி டிகிரியை முடிக்கணும். என் குடும்பத்தில் யாருமே 2 டிகிரி படித்ததில்லை, நான் தான் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் எப்படியாவது 2 டிகிரி வாங்கணும்னு நினச்சேன். ரேடியோ மிர்ச்சியில் வேலை கிடைக்கும்போது கோயம்புத்தூர்லேயே பெஸ்ட் ஆர்ஜேவாக இருக்கணும்னு நினச்சேன். என் ஷோ தான். மற்றபடி அடுத்ததெல்லாம் எதுவுமே யோசிக்கல. ஆர்ஜே ஆகணும்னு நினச்சிங்க, நீங்கள் ஆர்ஜேவும் ஆகி இப்போ இல்லை, நான் ஆகணும்னு நினைக்கவே இல்லை. எனக்கு ஆர்ஜே வேலையே என்னன்னு தெரியாது. நான் ஒரு இன்டர்வியூக்கு போனேன், அந்த வேலை கிடச்சிருச்சு. கிடைச்ச வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஓகே. இப்போ இந்த எப்படியாவது ஒரு சூர்யா சார் படம் பண்ணணும் அப்படிலாம் நான் நினச்சதே இல்லை. ஓகே சார். சூர்யா சார் படம் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிது, அதை செமையாக பண்ணணும்னு தான் நினச்சேன். ஸோ நம்மளுக்கு எப்பவுமே இது ஆகணும் அது ஆகணுன்றதை தாண்டி ஏதாவது ஒன்று நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அன்னைக்கு நாள் நம்ம செமையாக என்ஜாய் பண்ணணும். கண்டிப்பாக சார். ஆனால் இந்த 2 மொமெண்ட் ஒன்று பார்த்தோம். ஒன்று நீங்கள் காரில் எமோஷ்னலாக ஒரு விஷயம் ஷேர் பண்ணது, இன்னொன்று தியேட்டரில் பிளாஸ்ட் ஆனது. இது 2மே உங்கள் லைஃப்பில் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? நிறைய வாட்டி அழுதுருக்கேன், நிறைய வாட்டி பிளாஸ்ட் ஆகிருக்கேன். அடுத்து வந்து என்னது, கீப் ஹோப் ஹேவ் ஃபெய்த் ரியலி a magic will happen. எனக்கும் இது என்னன்னா, என் ஒய்ஃப் வந்து பார்த்துட்டு நான் இது பண்ணும்போது பக்கத்தில் அவங்க தான் இருந்தாங்க. என்னை வெளில கூட்டு போயிட்டு ஏன் இப்படி பண்ண அப்படி கேட்டாங்க. எனக்கும் நம்ம என்ன இப்படி பண்ணிட்டோமே அப்படி இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சு பார்த்தா ஆமாம் எனக்கு அப்படி தான் தோணுச்சு. நான் இது முடிச்சுட்டு வீட்டுக்கு ஆஃபீஸ் போனேன். ஆஃபீஸ் போயிட்டு சாமி முன்னாடி உட்காந்து ப்ரே பண்ணுறதுக்கு போனேன். நான் இப்போ போகும்போதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தேன், நான் அப்படி கத்தினேன். ஆனால் இன்னும் என் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று இன்கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆகுது. என்னால் இன்னும் வெளில நான் கோவத்தை விடலை. ஏதோ ஒன்று இருக்குது உள்ளே, ஏதோ ஒன்று இருக்குன்னு பார்த்தா கடவுள் முன்னாடி உட்காந்து ப்ரே பண்ணி தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக உட்காடுறேன். பார்த்தா கதறி அழுவுறேன் ஒரு 20 நிமிஷத்துக்கு. இப்போ என்னவோ அந்த தேட்டரில் அதோட 10 டைம்ஸ் ஜாஸ்தியாக. ஸோ அப்போ தான் ஐ ஃபெல்ட் லைட். அப்போ தான் எனக்குள்ளேருந்து அப்படியே அந்த இதாச்சு. இதுக்கு முன்னாடி எனக்கு இதான் என்னோடய லைஃபோட மோஸ்ட் எமோஷ்னல் மூமெண்ட். இந்த மூமெண்ட் அன்றைக்கி படம் ரிலீஸ் ஆனது. நான் படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோ போட்டு, அது வந்து ஏன் போட்டேன்னா, அவ்வளோ பேர் தேட்டருக்கு போயிருக்காங்க. தேட்டருக்கு போயிட்டு ஷோ இல்லாமல் திரும்பி போயிருக்காங்க. அது அவங்களுக்கு அவ்வளோ பெரிய இரிட்டேஷன். எதுக்கு ஒருத்தன் வந்து அவன் வேலையை இப்போ இங்கே வந்திருக்காங்க இவ்வளோ பேர், இதுவே இவ்வளோ பெரிய விஷயம். இது நடக்கலை ஈவெண்ட்னா, அவன் வேலையை விட்டு அவன் காசு செலவு பண்ணி அவ்வளோ தூரம் வந்திருக்கான், டைம் கொடுத்துருக்கான். ஸோ அவங்ககிட்ட நான் பேசணும்னு நினச்சேன். ஆனால் ஐ வாண்டட் தட் பர்சன் டு நோ திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல்.
எனக்கும் இப்படி இருக்குது. அண்ட் அன்னி வரைக்கும் நான் எங்கள் டீம் சூர்யா சார் நாங்களாம் தான் ஒரு ஊராக போயிட்டு படத்தை ப்ரமோட் பண்ணோம். பட் அந்த மூமெண்ட்லேருந்து த ஹோல் ஸ்டேட் ஸ்டார்டட் ரூட்டிங் ஃபார் த ஃபிலிம். எவ்ரிபடி வாண்டட் த ஃபிலிம் டு வின். எல்லாருக்குமே இந்த படம் ஜெயிக்கணும், இந்த டீம் ஜெயிக்கணும், சூர்யா சார் ஜெயிக்கணும், இவன் ஜெயிக்கணும் அப்படின்றது. ஸோ எனக்கு ஏதோ எல்லாமே கடவுளாக வந்து எல்லாம் நன்மைக்கே சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நடந்ததாக வந்து. பட் அந்த 2 நாள் தான் மோஸ்ட் எமோஷ்னல் டேஸ் ஆஃப் மை லைஃப் இது வரைக்கும். யா ஹலோ, நான் இன்ஃப்ளூயன்சர் இல்லை, ஆனால் இவ்வளோ ஆர்வம் மைக்கை வாங்கியிருக்கேன், செமையாக கேட்டுரு. அண்ணா நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன். இதுக்கா? ஆமாம். திருநெல்வேலி. அண்ணா உன் பேர் என்ன? மகேஷ். மகேஷ். மகேஷ் சொல்லுப்பா. நான் வந்து ஸ்கூல் முடித்த உடனே ஃபஸ்ட் இயரில் வந்து அந்த ஸ்கூலோட அந்த வைப்லேயே போயிட்டேன். ஸோ அதனால் பார்க்குறவங்களாம் பொக்குன்னு குத்திட்டானுங்க. அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணுறது செகண்ட் இயர் வந்துருச்சு. செகண்ட் இயரில் தான் உங்கள் பாட்காஸ்ட் கேட்க ஆரம்பித்தேன். இந்த நான் டெய்லி ஒன்று மாத்திரை போடுவாங்கல்ல, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாட்காஸ்ட் மாதிரி கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என் லைஃப்பை சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தேன். நீங்கள் சொன்னீங்கல்ல என் வேலையை நான் பிடிச்சி செய்வேன், செம்மையாக செய்வேன்னு. ஸோ அதை மட்டும் நான் செஞ்சேன். எனக்கு வந்து ஆக்டிங் பிடிக்கும், ரைட்டிங் பிடிக்கும். திருநெல்வேலியில் ஷார்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிங்கிற ஒரு ஐடென்டிட்டியே கிடையாது, ஒரு அட்ரஸ் பண்ணுற அளவுக்கு. ஸோ நான் வந்து எனக்கு பிடிச்சதை நான் எங்கே இருந்தாலும் பண்ணுவேன். நீங்கள் சிங்கப்பூர் சொல்ல ஒரு டைலாக் வந்திருக்கும், இந்த திருநெல்வேலி அல்வா வந்து எங்கே கிடைக்குன்னு கேட்க போல, கோயில் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி அல்வா கிடைக்க ஏத்தாளாக இருக்குன்னு சொல்லி அட்ரஸ் பண்ணணும். உன் தொழில் வந்து நீ எங்கே இருக்கேன் அட்ரஸ் பண்ண சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச வேலையை நான் என் கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லோரும் சூப்பராக பண்ணேன். 3 வருஷம் ஃபுல் அண்ட் ஃபுல். அந்த காலேஜ் இப்போ நான் முடிச்சிட்டேன். இந்த 3 வருஷம் நான் 15 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். ஆனால் 4 ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகிருக்கு. சூப்பர்ப்பா. ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் ரைட் பண்ணி ஆக்ட் பண்ணி டைரக்ட் பண்ணி டைரக்ட் பண்ணி மொத்த க்ரூவாக டைரக்ட் பண்ணி அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து காலேஜில் ஓவராலாக ஃபஸ்ட்டாக வந்துச்சு. ஸோ நான் இப்போ எதுக்கு வந்தேன்னா, திருநெல்வேலிக்கு ஏன் வந்தேன்னு கேட்கிங்கல்ல, காரணம் பச்சை சட்டை. இன்னும் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து பச்சை சட்டை ராக்கிங் ப்ரோ. ஸோ நான் வந்து எதுக்குன்னா, நான் இன்னொரு ரீசனும் இருக்குது. நீங்கள் வந்து போன ஒரு இது மீட் அண்ட் கிரீட்லேயே வந்து ஒருத்தர் ரெஸ்யூம் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? ரெஸ்யூம். ரெஸ்யூம். அதே மாதிரி தான் நான் வந்து என் வேலையை பிடிச்சி செமையாக பண்ணியிருக்கேன். அதை நான் வந்து எங்கள் ஆர்ஜேபி அண்ணனு காட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால் என் ரெஸ்யூம், என் போர்ட்ஃபோலியோ எல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து உங்களை பார்க்கறதுக்கு வந்தேன். நீ காலேஜ் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். ஓ சூப்பர். ஸோ அவங்க பார்க்கறதுக்காக தான் வந்தேன். 3 வருஷம் புக்ஸ் படித்தேன், பாட்காஸ்ட் கேட்டேன், படம் பார்த்தேன், லேர்ன் பண்ணேன், ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய கற்றுட்டு ரெடி ஆகிட்டே இப்போ. கிட்டத்தட்ட உங்களை ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இதுக்கப்புறம் எனக்கு சென்னை போகிற அளவுக்கு எனக்கு ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இல்லை. ஏன்னா சிங்கிள் பேரண்ட். அநியாயம் பண்ணுறீங்களா? கோயம்புத்தூர் வந்ததுக்கு சென்னையே வந்திருக்கலாம். இல்லை நான் வந்து ஸ்டூடியோவில் ஒர்க் பண்ணி அந்த காசை வச்சு தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் அடுத்து வந்து என்னால் போகிறதுக்கு காசு இல்லை. எனக்கு சிங்கிள் பேரண்ட் தான் எங்கள் வீட்டில், எங்கள் அம்மா மட்டும்தான். பட் அவங்க நம்புனாங்க. நான் வந்து இவ்வளோ தூரம் நான் பண்ணேன், இது உங்கள்கிட்ட நான் சப்மிட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒரு ரெஸ்யூம் நான் வாங்கிக்கிறேன். சரியா? உங்களோட வந்து நீ சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்போவே. சரியா, நான் வாங்கிக்கிறேன். போன மாதம் ரேஷனில் சக்கரை கூட வாங்கலை அப்படின்லாம் சொல்லாத. நான் கண்டிப்பாக ரெஸ்யூம் வாங்கிக்கிறேன். நான் படம் இப்போ ஆரம்பிக்க போகிறதில்ல, சொல்லலைங்க. நான் ஆரம்பிக்கும் போது ஆடிஷன் தான் நான் எடுத்து கூப்பிடுவேன். அப்போ நீ ஆடிஷனுக்கு வா. சரியா? சென்னைக்கு வரத்துக்கு நானே உனக்கு டிக்கெட் அனுப்புகிறேன். ஓகே? ப்ராமிஸ். அதுவும் அங்கே இருப்பார் பாரு என் டீம், அவர் பேர் விக்கி. அவர்கிட்ட நீ ரெஸ்யூம்லாம் கொடு. டிக்கெட்டுக்கான காசையும் நான் இப்போவே கொடுக்க சொல்கிறேன். ஓகே? நீ செலவு வண்டி பண்ணிடாமல் வச்சுக்கோ. சரியா? வணக்கம் நான் மாப்பிள்ள. கமெண்ட் பாக்ஸ்ல இருந்து நான் உங்க ஆர்ஜே பால்சன். நவ இந்த ட்ராக் ஆன் ஆடியோ ஓடுங்க. வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் உங்களை எப்படியே பார்த்துக்கணும். இந்த நிகழ்வு நடந்திருக்கு. தேங்க்ஸ் டு சினி உலகம். இது உங்க முன்னாடி பேசி காமிக்கணும்னு. இதுக்கு முன்னாடி கூட அவங்க இதை எடிட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எப்போ தேங்க்ஸ் டு சினி உலகம் சொன்னியும் கண்டிப்பாக போட்டுருவாங்கப்பா. இதெல்லாம் யாராவது கிராஃபிக்ஸ் சிஜி இல்லாமல் பண்ணுவாங்க? நான் படத்திலேயே பாதி ஒழுங்காக பண்ணல. காஞ்சினா காமாட்சி, மதுரைனா மீனாட்சி, காசினா விசாலாட்சி, ஆர்ஜேனா எங்க பாலாஜி. லைட்டா கிரிஞ்சி, ஆனா இருந்தாலும் பரவாயில்ல. போதும். சினி உலகம் பிரசன்ஸ் ஆர்ஜே பாலாஜி பச்சை சட்டை ஸ்பெஷல் மீட்டப். டைட்டில் ஸ்பான்சர்ஸ் வென்ஃபீல்ட் மென்ஸ்வேர் டைலட் கான்ஃபிடன்ஸ், பிரஸ்டா விமென்ஸ் வேர் அனைத்திலும் பெஸ்டா, பிரஸ்டா இன்னர்வேர்ஸ் லெகிங்ஸ் நைட்டிஸ். பவர்ட் பை லைன் ஆஸ்திரேலியன் நோட்ஸ், லைன் நோட்ஸ் ஃபேமிலி, சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. We Care, extraordinary problems require extraordinary care. Gold winner அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5, குவாலிட்டில வேற ரேஞ்ச்.